சாரதாஸ் முதலாளியோட ஐயாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இல்லைனாலும் அவரோட தொழிலோட ரகசியங்களை நானும் எப்படி என்னங்கிற முறையில் கற்றுக்கிட்டு அதையும் என் தொழிலை கடைப்பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜவுளி உலகில் ஒரு மாமன்னன்னா ஐயா அவர்கள் தான். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரோட செயல்பாடு முழுக்க அந்த தொழிலை பற்றிய சிந்தனையே அதோடு இதிலே தான் இருந்துச்சு. அப்புறம் கடையில் வேலை செய்யும் பணியாளர்களையும் அவரும் தொழிலாளியாக இருந்து வந்ததோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சவர். அவங்களுக்கும் ஒரு முதன்மையான இடம் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த சாரதாஸ் கடையில் ஒரு 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்நாள் முழுக்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட எண்ணங்கள் செயல்கள் காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிடுவார். நைட்டு படுக்கிறதுக்கு 12:30 மணி 1 மணி கூட ஆகும். ஏன்னா வர சரக்குக்கெல்லாம் அவர் விலை போடணும். அவரே தான் விலையெல்லாம் போடுவார். அதில் மெயினாக அவரோட இது பாமர மக்களும் பயனடையும். அதனால் அந்த காலத்திலேருந்தே கம்மியான விலைக்கு 100 ரூபாய்க்கு சட்டை பேண்ட்டு வாங்கக்கூடிய நிறுவனம்னா அது சாரதாஸ் தான். அப்படி அதை அவர் உருவாக்கி எல்லோரும் பயனடையணும். நம்ம கடையில் வந்து கேட்டு இல்லை அப்படின்னு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். ஊழியருக்கு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா கல்யாண விருந்து தான். அவர் ஒரு அன்னதான பிரபு. சாப்பாடுன்னா அன்னதானம்னா கல்யாண விருந்து மாதிரி போடணும்னு நினைக்கிறவர். அது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாகவே அவர் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் எனக்கு தெரிய. அப்படி ஒரு அன்னதானம்லாம் யாரும் செஞ்சு நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நானே சாப்பிட்ருக்கேன். அவரோட அன்னதானங்கள்லாம் நானே சாப்பிட்ருக்கேன். அப்புறம் அவர் தெய்வத்துக்கிட்ட பேசுவார். அந்த அளவுக்கு தெய்வ பக்தி உள்ளவர். அதை கூட செஞ்சாலும் இந்தாங்க பணம் கொடுத்தேன் நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படின்னு செய்ய மாட்டார். அவரே அதுக்கு ஒரு டீமை வச்சு அதையும் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதையும் சிறப்பாக செய்வார். பாம்பே, சூரத்து இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனோம்னா அவரை யாரையும் கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது. முதலாளி வாங்க அப்படின்னு என் கடைக்கு கூப்பிட்டாருன்னா அவர் போக மாட்டார். அவராக இஷ்டப்பட்ட கடைக்கு போவார். அந்த மாதிரி அதுவும் ஆஃப் சீசனில் தான் பர்ச்சேஸுக்கே போவார். அவரோட இது சீசன் நேரம் போக மாட்டார். ஆஃப் சீசன் ஆடி மாதம்னா உங்களுக்கு ஜவுளி வாங்குறதுக்கெல்லாம் பர்ச்சேஸுக்கு யாரும் இப்போ நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க. அப்போல்லாம் அந்த காலத்துலனா அந்த ஆடி மாதம்லாம் வியாபாரம் இருக்காது. அதனால் இவரோட மார்ச் மாதத்தில் ஸ்டாக் டேக்கிங் வரும். அப்பையும் பர்ச்சேஸுக்கு பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் தான் அவர் போவார். மார்க்கெட்டே காலியாக இருக்கும். ஆனால் இவர் போய் அப்போயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவார். ரேட்டை பார்கெயின் பண்ணுவார். என் ரேட்டை கொடுக்குறியா, இமீடியட் பேமெண்ட்டு, நம்பிக்கை நாணயம் அதில் அப்படிங்கிறதுல அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தார். பேமெண்ட்டுன்னா ஜவுளியெல்லாம் கடனுக்கு வாங்குவாங்க. ஆனால் இவர் உடனே கேஷ் பேமெண்ட். என்ன என் ரேட்டுக்கு தர்றியா, 2 வார்த்தை. அவர் சொல்கிற ரேட்டில் இருந்து இந்த ரேட்டுன்னா சொல்லு, நான் அவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற இதில் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப மலிவான விலையில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மகன்மாரெல்லாம் சென்னையில் தான் இருந்தாங்க. காலேஜ் படிக்கிற
இப்போ தான் அவர்லாம் வந்தார். வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்து கடையிலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து கடை நிர்வாகம், தொழில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ அவங்க அப்பாவோட அவங்க 2 பேருமே ரோஷன், சரத் 2 பேருமே மிக சிறப்பாக இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. அதை அவருக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்துருந்தான். அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்காது. அவர் கண் முன்னாலேயே அவரோட மகன்மார் அந்த தொழிலை சிறப்பாக செய்கிறது அவர். ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கினவர் அவர். அந்த நிறுவனத்தை நிறைய நிறுவனங்கள் காணாமல் போயிடுச்சு. அப்பா காலத்திலேயே அவங்க காலத்திலே அவங்க முன்னாடியே அந்த தொழிலெலாம் அழிஞ்சு போனதை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பிள்ளைய வந்து அந்த தொழிலை எடுத்து சிறப்பாக செய்கிறதா அவர் கண்கூடாக பார்த்தவர். அதனால் அது ஒரு பெரிய ஒரு பகவானோட பாக்கியம் அவருக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஏன்னா நான் எனக்கு தெரிய நானும் ஒரு ஜவுளி கடையில் இருந்தேன், என்எஸ்பி ரோட்லேயே. அவர் நிர்வாகத்துக்கு வந்த பிற்பாடு வேறு நிர்வாகத்தில் இருந்துச்சு. அந்த கடையை நிர்வாகத்தை பொறுப்பேற்ற பிற்பாடு இருந்த சரக்கு அவ்வளவுமே பாதி விலையில் கொடுத்தாரு. 1972ன்னு நினைக்கிறேன். அப்போ அப்போ க்யூவிலேருந்து மக்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா இதெல்லாம் பழசாக போச்சு, வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போலேயே பாதி விலையில் அவர் கொடுத்து எல்லாம் காலி பண்ணார். மற்ற கடைக்காரவங்கெல்லாம் என்னடா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறேன்னே தெரியலை. அடுத்த வருஷம் 73ல் எல்லா கடைக்காரங்களும் இப்போ சரி அவர் மாதிரி நம்மளும் வியாபாரின்னா நான் தானே பழசை நம்ம விற்கணும் அப்படிங்கிறதுல முன்னாடி அவர் எப்பயும் மார்ச்சில் போடுவார். இவங்கெல்லாம் பிப்ரவரியிலே ஆரம்பித்தாங்க. 2 பெரிய நிறுவனம் இருந்துச்சு. அவங்க ஒருத்தர் ஆரம்பித்தார். அடுத்தாப்பில் அவர் ஆரம்பித்தோன்னே அடுத்த நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 3 நாள் நல்ல வியாபாரம் நடந்துச்சு. உடனே சாரதா ஐயாவும் உடனே திரும்ப போட்டார். அவர் போட்டோன்னே அவரோட பழைய அந்த பழக்கத்துக்கு மக்கள்லாம் அப்படியே அங்கே போயிட்டாங்க. அது மாதிரி வியாபாரத்தில் தொழில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து எல்லாம் செய்யக்கூடியவர். தொழிலை தெய்வமாக தான் நினச்சார். அவரோட ஈடுபாடுங்கிறது மாதிரி எனக்கு தெரிய விரல் விட்டு யாராவது எண்ணலாம். என்ன நானாக இருக்கேங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் நாங்களாம் கஷ்டப்படுறதுக்கு பட்டு வரல. அவரோட தெய்வ பக்தி பணியாளர்களுக்கு ஒரு கடையில் வேலை செஞ்சுருந்தோம்னா கூட அந்த கடையில் எப்படியும் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாக்கி இருக்கும். அந்த பாக்கியை போய் நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு பணத்தை கொடுத்து அனுப்பி செட்டில் பண்ணிவிட்டு நீ வந்து என் கடையில் சேரு. ஆமாம், போய் அங்கே உட்காந்து நீ கொடுத்துட்டு சொல்லிவிட்டு வா, நான் அங்கே போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் ஆளுகள்லாம் தேர்ந்தெடுத்து ஆளுகளுக்கு நல்ல போனஸு, நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, பழக்க வழக்கங்கள். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையே பழக்க வழக்கங்கள் தான். அவற்றெல்லாம் பல வருஷம் இருந்தவங்க அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குது.
இப்போ நான் அவரை ரொம்ப எனக்கு அவரோட அறிமுகம் இல்லைன்னா நான் அவரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அவரை எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன இது அவரோட இது என்ன அப்படின்னு அவங்ககிட்ட வேலை செஞ்சவங்ககிட்ட, அவங்க கடையிலேருந்து போனவங்ககிட்ட எப்படிப்பா இது பண்ணுவார். ஒரு கஸ்டமர் அப்போலாம் ரிட்டர்ன் கொண்டாங்கன்னா சாயம் போயிடுச்சு அப்படின்னு இதுன்னு சொன்னால் கூட உடனே வாங்கிட்டு இதையும் வச்சுக்கோங்க புதுசும் ஒன்று கொடுத்துருவார் கையில். நமக்கெல்லாம் அது வராது, அந்த மனசு வராது. நம்மளும் காசு போட்டு தானே வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மாற்ற முடியாது, நீ பழசாச்சு நீ கட்டிட்டு கொண்டாந்துருக்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம அவங்களோட ஆர்கியூ பண்ணோம். ஐயாக்கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட்டே இல்லை. கொடுத்தோம்னா அப்படியேம்மா இந்தாங்க, அப்போ அதுக்கு வேறு சேலை எடுத்து கொடு, இதை வச்சுக்கோங்க, இதையும் கொடுத்துருங்க, இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு அவரோட அணுகுமுறையெல்லாம் அது மாதிரி இருந்துச்சு. அதனால் வாடிக்கையாளர்லாம் சாரதாஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு பெருமையாக நினச்சாங்க. என்ன காரணம்னா, அவர் கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், இந்த நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நிறைய பேர் மக்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வாங்குகிற பொருளில் கொடுக்குற காசில் ஏதோ ஒரு துளி அவர் அன்னதானம் பண்ணுறாரு, கோயில் இது பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தார். இப்படி ஒரு நிறுவனத்தை இந்த ஒரு அவரோட பேர் எங்கேயுமே வரக்கூடாது. முதல் கண்டிஷன் அவரோட தான். எந்த கோவிலாக இருக்கட்டும், எந்த அன்னதானமாக இருக்கட்டும், எந்த பேப்பர்லேயோ இதுலேயோ அவரோட படங்களோ அவரோட பேரோ வெளியே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மகன்மார் வந்து ஐயாவோட பேரை உலகத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஆண்டவனோட இது தான். நான்லாம் டெய்லி முன்னாடி இருக்குது போர்டில் வச்சுருக்காங்க, ஐயாவை பார்த்துட்டு தான் கடையில் நுழைவேன். அதுவும் ஒரு தெய்வத்தோட அருள் தான். அது மாதிரி அந்த அவங்க அந்த ரோசனோட அம்மாவும் எவ்வளோ தியாகம் பண்ணி பிள்ளைகளை கட்டுப்பாடோடு, அப்பா அங்கே இருந்தால் கூட சென்னையில் வளர்ந்தவங்க, சென்னையில் இருந்தோம்னா நிறைய வாய்ப்புகள்லாம் கெட்டு போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணி கண்டிஷனாக அவங்கள கட்டுப்பாடோடு நல்ல பழக்க வழக்கத்தோடு அந்த தாயும் தியாகம் பண்ணி வளர்த்து கொண்டுக்கிட்டு வந்து இந்த தொழிலை இது பண்ணி இன்றைக்கி அவங்க தொழில் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பங்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது. அது மாதிரி இது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தோட செயல்பாடு தான். ஐயாவை ஃபஸ்ட்டு சந்தித்தது அது ஏதாவது ஞாபகம் இல்லை? இப்போ அவர் முதல்ல பார்த்தது இல்லை, நீங்களும் அவர் தனிமையில் இருக்கும்போது நம்ம ஏதாவது அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, பேசி அதை பற்றி ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கிறது பழைய விஷயம்? நான் கடைக்கு அவர் இருக்க நேரம் போயிருக்கேன். ஏன்னா அவர் வியாபார சம்பந்தம் இல்லாமல் வேறு எதுவும் யாரோடையும் பேச மாட்டார். ஏதோ சமூகத்துக்காக ஏதோ ஒரு இது கேட்கணுன்ட்டு நானாக போய் அவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை அப்பையும் வேலை ஜவுளியருக்கு வேலை தான் போட்டுருந்தார். அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் விடுவாங்க. அப்போ நான் அந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொன்னோன்னே சரி வர சொல்லுப்பா அப்படின்னாரு. போனார். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிற விரும்புகிறீங்க, உங்களோட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் என்னப்பா பெருசாக சொல்ல போகிறேன், நல்ல பழக்க வழக்கங்கள், தண்ணி போடாதீங்க, ஆடம்பரம் பண்ணாதீங்க, எளிமையாக இருங்க, அதை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி அப்படியெல்லாம் சொன்னால் எல்லோரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அது அவங்கவுங்களோட இது அப்படின்னு நான் நேரில் பார்த்த நேரம் எனக்கு அவர் சொன்ன அறிவுரைகள். ஆனால் அவரை பற்றி நான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த தொழிலில் இருக்கேன்னா கூட நான் ஒன்றும் பிறக்கிறப்பே கற்றுக்கிட்டு வரல, பல பேர்கிட்ட இருந்து தான் எல்லாம் கற்றுருக்கேன்.
இப்போ பிஜி நாயுடு சொன்னேன். நான் பக்கத்தில் கடை வச்சுருக்கிற நேரம் கூட அவங்க கடையிலே போய் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா அந்த பூந்தி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நாங்கள் பாம்பே பூந்தின்னு சின்ன பூந்தி தான் போடுவோம். அது மாதிரி பல பேர்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கிட்டோம். ஐயாவை சின்ன வயசுலேருந்தே தொழிலில் சம்பளத்துக்கு இருந்து அந்த நல்ல பேரோட அந்த எல்லா முதலாளிகிட்டையும் நல்ல பேரோட நல்ல பழக்க வழக்கங்கள், பொறுப்புணர்ச்சி. அந்த பொறுப்புங்கிறது நம்மளாக எடுத்துக்கிறது, அவங்களா கொடுக்கணுங்கிறதில்ல. அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீடுங்கிற மாதிரி நம்ம கடை அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பொறுப்பை அவராக எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு அவர் பாடுபட்டார். அந்த 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 இதோட இது தான் அவர் தொழில் செய்கிற நேரமும் அவருக்கு அந்த தொழிலை அப்படி கட்டி காக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அவருக்கு. குடும்பம் சென்னையில் இருந்தால் கூட அவர் கடையிலேயே தான். அவர் சாப்பிட்றது 2 இட்லி, தயிர் சாதம், பியூர் வெஜிடேரியனு. அதெல்லாம் ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பார். அப்புறம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு வேன் எடுத்து அப்போல்லாம் நான் தஞ்சாவூர் பஸ் எடுத்தால் சாரதாஸ் பையா தான் இருக்கும். தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம் இங்கேருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. வேன் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்க, கடைசியாக அவங்களாம் ஜவுளி வாங்கிட்டு போனாங்கன்னா ஐயா கையிலேருந்து காசை கொடுத்து அனுப்பார். நாங்கள் சாப்பிட்டு போங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி நாகப்பட்டினங்க, கும்பகோணம் அப்படி இப்படின்னு வெளியூர்லேருந்து வர்றோம் அப்படின்னா காசை எடுத்து நாங்கள் போகிறப்ப சாப்பிட்டு போங்க, 1000 2000 கொடுப்பார். அவங்க எவ்வளோ ஜவுளி எடுத்திருக்காங்கன்னு அதை பார்க்க மாட்டார். அப்படியெல்லாம் அள்ளி கொடுத்தவர் தான் அவர். அதனால் அவரோட நான் நிறைய பற்றிக்கிட்ட நான் அவரை பற்றி இருந்தவங்கள்ட்ட இருக்கவங்கள்ட்ட யாராவது நம்ம ஊர்க்காரவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டிருக்கேன்.